இன்றைக்கி கோயம்புத்தூர் ஸ்பெஷல் ரெசிபி அரிசியும் பருப்பு சாதம். கோயம்புத்தூர், ஈரோடு இந்த பக்கம் பண்ணக்கூடிய ஒரு ஃபேமஸ் டிஷ்ஷு இந்த அரிசியும் பருப்பு சாதம். இதுக்கு அரிசி பருப்பு ரெண்டுத்தையும் எடுத்து 1/2 அன் ஹவர் முன்னாடியே ஊற வச்சு எடுத்துக்கலாம். 1 கப் வந்து சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன். அதே கப்பாலே 1/4 கப் வந்து பார்த்திங்கன்னா துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். ரெண்டையும் வாஷ் பண்ணி ஊற வச்சு எடுத்துக்கலாம். இது பண்ணுறது ரொம்ப ஈஸி, குயிக்காக பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். குக்கரில் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் கடலெண்ணெய் தான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா நல்லா சூடானதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், வரமிளகாய், மிளகு, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் உள்ளே சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு வந்து சால்ட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 7-8 பல் பூண்டு வந்து இடிச்சிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். இடிச்சிட்டு சேர்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். அடுத்தது மஞ்சள் தூள், நம்ம வீட்டிலே அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம ஊற வச்ச அந்த அரிசியும் பருப்பையும் நம்ம உள்ளே வந்து சேர்த்துக்கலாம். தண்ணியோடய ஆட் பண்ணிக்கலாம். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு 3 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணணும். ஸோ 1 கிளாஸ் நான் வந்து ஊற வைக்கும் போதே 1 கிளாஸ் ஊற்றி தான் அந்த அரிசியும் பருப்பும் ஊற வச்சுருந்தேன். ஸோ எக்ஸ்ட்ரா 2 கிளாஸ் ஆட் பண்ணிக்கிறேன் தண்ணி. ஸோ ஆட் பண்ணிவிட்டு இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணியோட அளவு வந்து ரொம்ப முக்கியம். கரெக்டாக வச்சிங்கன்னா தான் சாதம் நல்லா பொலன்னு வரும். ஸோ இப்போ குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம், வெயிட் போட்டுடலாம். லோ ஃப்ளேமில் வச்சு கரெக்டாக 2 விசில் வந்ததும் குக்கரை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஓப்பன் பண்ணுற குக்கரை. ஸோ பார்த்திங்கன்னா நல்லா உதிரியாக ரைஸ் வந்து வந்துருந்துச்சு. குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் கீ, 1 ஸ்பூன் தேங்காய் அது வந்து சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நான் சேர்க்கல, அது வந்து ஆப்ஷன் தான். வெறும் கொத்தமல்லி மட்டும் தான் நான் ஆட் பண்ணேன். அவ்வளோதாங்க, சூப்பரான அரிசியும் பருப்பு சாதம் வந்து ரெடி. இது மாதிரி ஈஸியான ரெசிபிஸ்லாம் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.